மிகுத்தவள். நேருவின் காலத்தில் இந்தியா பெற முடியாத பெருமையை இந்தியாவுக்கு வாங்கி தந்த வரலாறு படைத்த இந்திரா. அலகாபாத் கோர்ட்டு சொன்னது இந்திரா நீ வெற்றி பெற்றது செல்லாது, இந்திரா நீ வெற்றி பெற்றது செல்லாது என்று கோர்ட்டு சொல்லப்படுது. தன்னுடைய பதவிக்கு, தன்னுடைய பரிசுக்கு, தன்னுடைய வசதிக்கு, தன்னுடைய வம்சத்துக்கு, தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கு நெருக்கடி வந்துவிட்டது என்று கருதி ஜவஹர்லால் நேருவினுடைய மகள், the biggest democratic country, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கிற இந்தியாவில் எமர்ஜென்சியை பிரகடனம் செய்த பொழுது இந்தியாவினுடைய ஆரக்கால்களை இந்திரா காந்தி வெட்டி சாய்த்த பொழுது சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு இந்தியாவில் பாதுகாப்பான இடம் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிற தமிழ்நாடு என்று தரணி போற்றியது அந்த கலைஞர் கருணாநிதி. இந்திரா காந்தி எமர்ஜென்சி என்கிற நெருக்கடி நிலையில் கொண்டு வந்த பொழுது ஏனடி எதற்கடி ஏறிந்த நெருக்கடி இதோ பார் செருப்படி என்று இந்திரா காந்திக்கு அக்கினியிலே தீர்மானம் போட்டுக் கொடுத்த கருணாநிதி. நீ எந்த கருணாநிதி? ரிவோக் எமர்ஜென்சி, ரிலீஸ் நேஷனாலிட்டிஸ், எமர்ஜென்சியை வாபஸ் வாங்கு, கைது செய்து கராக்கிரகத்தில் பூட்டி வைத்திருக்கிற தேசிய தலைவர்களை விடுதலை செய் என்று கூறி முழங்கிய கருணாநிதி தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்து கிடந்த பொழுது ரயில் வருகிறது, எழுந்து விடு கருணாநிதி என்று சொல்லப்படுது. எழுவது சரியும் அல்ல, ஏற்ற ஒரு முறையும் அல்ல என்று எதுகை முறை புரியாமல் அப்பொழுதும் கவிதை பாடி கழித்த கருணாநிதி. எந்த கருணாநிதி? என்னுடைய நடை தள்ளாடலாம், என்னுடைய நடை தடுமாறலாம், என்னுடைய நடை தள்ளாட்டம் காணலாம், என்னுடைய நடை முடிவிற்று போய்விடலாம். நான் கொண்டிருக்கக்கூடிய லட்சிய உணர்வுகளுக்கு தடை இல்லை, தள்ளாட்டம் இல்லை, தடுமாற்றம் இல்லை, முடிவில்லை, இல்லவே இல்லை என்று மூறி முழங்கிய கருணாநிதி. இந்திரா காந்தியின் கன்னத்தில் அறைந்த கருணாநிதி இன்றைக்கு சோனியா காந்திக்கு செருப்பாகி போன சோகத்தை இந்த நாடு பார்க்கிறது. கலைஞர் சொல்லுகிறார், ஒரு மலரை கொண்டு போய் அந்த சிறையில் வைத்தாலும் 10 நிமிடத்தில் வாடிவிடும், அதிலே என் மகள் கனிமொழி வாடுகிறார். தயாநிதி மாறன் அவன் பிறப்பை ஒரு கிராஸ், அவன் மீது இப்பொழுது இடியாப்ப சிக்கல். விசாரணை வளையத்திலே திமுக இருக்கப்படுகிறது. திமுக முட்டுச்சத்திலே கொண்டு வந்து காங்கிரஸ் நிறுத்தி இருக்கிறது. ஆனாலும் காங்கிரஸை எதிர்த்து கலக குரல் எழுப்புவதற்கு கருணாநிதி தயார் இல்லை என்றால் அவன் கருணாநிதி அல்ல. இனிமேல் கருணாநிதியை எல்லோரும் சரணாகதி என்று சொல்ல வேண்டும். நிலைமை மோசமாகிவிட்டது. எங்கள்கிட்ட எதுவும் இல்லை, எங்களிடத்தில் ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, மணிமகுடங்கள் இல்லை, மாணிக்க பேடைகள் இல்லை. ஆனாலும் தமிழ்நாட்டின் மானம் காக்க ஒரு தலைவன் விண்ணுக்கு மண்ணுக்கு விசுரூபம் எடுத்திருக்கிறான். அவன் பெயர் வைகோ. உலகம் இன்றைக்கு தலைவரை உச்சரித்து மகிழ்கிறது. கருணாநிதி டெல்லிக்கு மகளை பார்க்க போகிறார். இந்திய அரசியலில் பேசப்படுகிற பெருமைக்குரிய இடத்திலே இருக்கின்ற கலைஞர் கருணாநிதியை, ஆபத்து காலத்திலே கைதந்த கருணாநிதியை சம்பிரதாயத்திற்கு சந்திக்க வேண்டும் என்று கூட சோனியா காந்தி விரும்பவில்லை. ஆனால் என் தலைவன் டெல்லிக்கு போகிறார். காலை 9 மணிக்கு பிரதமருடைய சீஃப் செக்ரட்டரிக்கு பேசுகிறார். I am from Tamil Nadu. My name is Vaiko, MDMK General Secretary. நான் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை சந்திக்க விரும்புகிறேன். 9 மணிக்கு தகவல் சொல்லுகிறார். 9:10 பிரதமருடைய சீஃப் செக்ரட்டரி வைகோவுக்கு தகவல் சொல்லுகிறார். இந்த காலை 10 மணிக்கு பிரதமரை சந்திப்பதற்கு அவருடைய வீட்டிலேயே அனுமதி தந்து விட்டார்கள். காலை 10 மணிக்கு கழுத்தில் கருப்பு துண்டு போட்டுக் கொண்டு ஒரு அம்பாசடர் காரில் என் தலைவர் பிரதமர் வீட்டுக்குள் நுழைகிறார். பிரதமருடைய வீட்டிலே 8 அடுப்பு பாதுகாப்பு பெரியவர்களே, கண்ணிமைக்காமல் ராணுவ ஜவான்கள் பிரதமருக்கு பாதுகாப்பு தருகிறார்கள். என் தலைவன் அம்பாசடர் கார் பிரதமர் வீட்டுக்குள் நுழைகிறது. கண்ணிமைக்காமல் காவல் காக்கிற ராணுவ ஜவான்கள் கையில் இருக்கிற ஆயுதங்களை கீழே போட்டு வைகோவுக்கு சலாம் தெரிவிக்கிறார்கள். வைகோவின் கார் பிரதமருடைய வீட்டு வாசலில் போய் இருக்கிறது. நாடாளும் பிரதமர் வீட்டில் இருந்து இறங்கி வந்து 23 சர்வதேச பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங், இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி